தென்காசியில் 300 ஆண்டு காலமாக கடைபிடிக்கப்பட்ட பாரம்பரிய திருநாள் கதிர் திருவிழா. சில ஆண்டுகளாக காசி விஸ்வநாதர் திருக்கோவிலுக்கு உட்பட்ட விளைநிலங்கள், மேலகரம், நன்னகரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் இருந்து வருகிறது. இந்த விளைநிலங்களில் நெற்பயிர்கள் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக அரசு மற்றும் விவசாயிகள் இணைந்து பாரம்பரியமாக கடைபிடிக்கப்படும் திருநாள் கதிர் திருவிழா கடைபிடிப்பது வழக்கமாக இருந்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் நீர்வள பாதுகாப்பு சங்க ஒருங்கிணைப்பாளர் டேனி அருள்சிங் தலைமையிலான விவசாயிகள் இந்த திருவிழாவை மீண்டும் சிறப்பாக மாவட்ட நிர்வாகம் நடத்த வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை மூலமாக வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் 300 ஆண்டு காலமாக கடைபிடிக்கப்பட்ட பாரம்பரிய திருவிழா கதிர் திருவிழா கொரோனா காலகட்டத்திற்கு பின்பாக கடைபிடிக்காமல் இருந்து வந்த நிலையில் இந்த ஆண்டு மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று திருநாள் கதிர் திருவிழா நடைபெற்றது. இதை முன்னிட்டு விவசாயிகள் அறுவடைக்கு தயாரான நெற்கதிர்களை ஊர்வலமாக பட்டாசு வெடித்து உற்சாகமாக எடுத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து நெற்கதிர்கள் காசி விஸ்வநாதர் திருக்கோயிலில் அம்மன் முன்பாக வைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு பரிவட்டம் கட்டப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. இந்த கதிர் திருவிழா நிகழ்ச்சியில் ஏராளமான விவசாயிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். பல 300 ஆண்டு காலமா நாங்க அனுபவிச்சு வந்துகிட்டு இருக்கோம். கோயிலுக்கு முறைப்படி நாள்கதிர் திருவிழா கொண்டு வந்து அவங்க எங்களுக்கு முறைப்படி டயத்தை கொடுத்து டேட்டை கொடுத்து நினைச்சுவாங்க. நாள்கதிர் அறுவடை திருநாள் அப்படி என்று முன்னிட்டு நம்மளுக்கு ஒரு டேட் அறிவிப்பாங்க. அந்த டேட்ல இருந்து நாங்க அதை முறைப்படி என்ன செய்தோமோ அது விழாவா எடுத்து நம்ம நாள்கதிர் மடம்னு சொல்லிட்டு எழில் நகர் பக்கத்துல, நன்னகரம் பக்கத்துல ஒரு மடம் இருக்கு. அங்க கொண்டு வந்து அந்த படைச்சு அங்க சாமிகிட்ட பூஜையெல்லாம் போட்டு அந்த நாள்கதிரை நட யாத்திரை மாதிரி நடந்து தென்காசி அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவிலுக்கு அம்மனுக்கு படைச்சு இதை எப்போதுமே ஒரு பறைசாற்றுத விழாவா இது நெல்லின் மக்களா இதை நினைச்சுதான் முன்னெடுக்கிறோம். இது முன்னெடுப்பது மூலம் இந்த மக்கள் அந்த வாழ்வியலை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்றும் இந்த மக்கள் அதை தொடர்ந்து என்ன செய்யணும், அதை பறைசாற்ற வேண்டும் என்பதற்காக நாங்க நாளுக்கு திருவிழாவை எடுக்கிறோம். கோவிலுக்கு எங்களுக்கும் கோவிலுக்குள்ள தொடர்பையும் இந்த விழாவின் மூலம் நாங்க எடுத்துரைக்கிறோம்.